தோசை கொண்டு வந்துச்சு. தோசை பிச்சு பிச்சு கிடக்கு. ஒரு தோசை உருப்படியா சுட தெரியலையா? தோசையை பிச்சு பிச்சு வச்சிருக்கேம்மா. நான் முழுசா சுட்டு தந்தா முழுசா முழுங்க போற, பிச்சு தானே திங்க போற, தின்றா இழிச்சா பழைய போட்டுருக்கு. இவன் பேசாம சாப்பிட்டுருக்கலாம். அது ஒரு நான் இருக்கத்தான் செய்யுது. அப்புறம் சப்பாத்தியை கொண்டு வந்துச்சு. சப்பாத்தியா தட்டாண்டி இதில் அப்படி இருக்கு. தின்னா தட்டுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கான். பிக்கிறான், பிக்க முடியல. ஒன்றும் உருப்படியா சமைக்கிறியா? சப்பாத்தி பிக்க முடியலடி. நீ மேலே ஒழுங்கா சமையல் பண்ணல, பிச்சு பிச்சு முதல்ல சப்பாத்தி பிய், அப்புறம் என்னைய பிக்கிற அப்புறம் பார்ப்போம். அதவே பிக்க முடியல, நீ என்னைய பிக்கிறானா? ஓட கூறுவட்ட விளையாடு. ஒரு வார்த்தை அவன் பாவம் உட்கார்ந்த இடத்துலயே வசு வாங்கிட்டு இருக்கான். வரிசையா ஒன்று ஒன்றா. ஏடி இட்லி இவ்வளோ வெள்ளையா இருக்கு, நீங்க என்ன சொன்னீங்க நல்லா மல்லிகைப்பூமா இருக்கும்னு, அதே கொஞ்சம் சொட்டு நிலை ஊத்துனேன். என்னம்மா அவங்க செலவு துணி துவைக்கிற மாதிரியே துவைச்சிருந்துருக்காங்க. அட பாவியா, ஒன்றுக்குமே அவளுக்கு பதில் சொல்ல மாட்டேன்றாளே அப்படின்ட்டு அது வாட்டுக்கு. அப்புறம் வெளியே வந்து பேசுவான். நேற்று என் மனைவி வந்து மிளகு ரசம் வைக்கணும்னு சொன்னான். அதெல்லாம் முடியாது அப்படின்ட்டு எங்கள் அம்மா, அதெல்லாம் புளி ரசம் தான் வைப்பேன், மிளகு ரசம் வைப்பேன், புளி ரசம் வைப்பேன் ஒரே சண்டை. அப்புறம் எடுத்து விட்டுக்காரம்மா வந்து சமரசம் பண்ணி